சூளைமேடு எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வளாகத்தில் 9/5/2024 மாலை 6 மணி அளவில் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சகோதரர் ஹபீப் ரஹ்மான் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். சமீபத்தில் வெளிவந்த +2 தேர்வு ரிசல்ட்டுகளின் அடிப்படையில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஷீரின் யாஸ்மின் மற்றும் சுஹேலா ஆகிய 2 மாணவிகள் சான்று வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். அந்த நிகழ்ச்சியை பற்றி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் கருத்துக்களை இப்போது நீங்கள் கேட்கலாம். கண்டினியூஸா படிங்க, நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஹார்ட் ஒர்க் தான் பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே ஹாப்பியா வச்சுட்டு இருப்பாங்க. வந்து தேர்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கே சென்ட் தாமஸ் காலேஜ் வந்து கோயம்பேட்டில் இருக்கு, அங்கே படிச்சுட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி வந்து எதுக்குன்னா வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த லைஃப்ல. நிறைய பேருக்கு வந்து நானும் 12th முடிச்ச அப்புறமே நானும் இங்க வந்து தான் நிறைய என்ன பண்ணலாம், ஏன்னா நமக்கு எந்த ஐடியாவுமே இருக்காது. நம்ம என்ன பண்ண போறோம், என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் வந்து ஃபுல் பிளாங்கா இருக்கும். அந்த மாதிரி நீங்க பிளாங்கா இருந்து தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. அதனாலதான் இங்க வந்து இந்த மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. இங்க நிறைய இந்த மாதிரி சான்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்க யார் கூட சேர்றீங்கன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்க லைஃப்ல. வந்து நீங்க யார் கூட சேர்றீங்க, இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் கூட சேருங்க. இப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஆக போறீங்கன்னா ஐஏஎஸ் இருக்கவங்க கூட வந்து உங்களோட சேர்க்கையை வந்து வச்சுக்க பாருங்க. இல்லைன்னா அதுல நல்லா பண்றாங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்க செயற்கையை வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். நீங்க என்ன ஆக போறீங்கன்றதுல வந்து நீங்க யார் கூட சேர்றீங்க, எப்படி இருக்கீங்க, அதே மாதிரி எல்லாரையும் மதிங்க, எல்லாரையும் மரியாதையா நடத்துங்க. அதே மாதிரி தீன்லயும் இருங்க, எல்லாருக்கும் மரியாதையா நடத்துங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், கிளாஸ் நல்லா இருந்துச்சு. இது இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் டைம் பத்தல, கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நெக்ஸ்ட் இன்னும் 1 இயர்ல என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸோட கம்யூனிகேஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த நிகழ்ச்சி பற்றி நான் முன்னாடி என்ன நினச்சேன்னா, எங்கள் ஸ்கூல்லேயே பல கரியர் கைடன்ஸும் நிறைய நடத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து உட்காந்து படித்து தூங்கிட்டு எழுச்சி போயிடுவோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் ஈமான் பற்றி கொஞ்சம் இவருக்கு சொன்னார், அது அவரே சொன்னார். ஆனால் நானும் அப்படிதான் நினச்சேன். எங்கள் அம்மா போஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்க, அது சொல்லப்போனால் அதுதான். இது வந்து எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா நான் சிஏ பண்ணணும்னு இருந்தேன். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் 12th ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு என்கிட்ட கேட்குறாங்க. இப்போதான் 10th போகிறேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை என்ன பண்ணணும். ஆனால் டீச்சிங் போகணும்னு இருந்துச்சு, ஆனால் கவர்மெண்ட்டில் போகணும்னு இருந்துச்சு. இப்போதான் தெரியுது பேஷன் ஸ்கில் எல்லாமே பார்க்கணும். அதனால் இந்த கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி பள்ளிவாசல் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணி இந்த மாதிரி கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்கள் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணுறேன். நான் இன்னும் நிறைய கெரியர் கைடன்ஸ் போயிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் 12th போகிறேன். இந்த வாட்டி மார்க் வந்து கொஞ்சம் நல்லா எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஹிரா, நான் 12th முடிச்சிருக்கேன். ஸோ கோர்ஸ்க்காக நிறைய சர்ச் பண்ணேன். ஸோ எனக்கு பிடெக் சிஎஸ்சி வித் ஏஐ எடுக்கணும்னு ஆசை. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அது கூட என்ன எக்ஸ்ட்ரா கோர்சஸ் பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஷோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி 12th சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், மேத்ஸ் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 சம்ஸ் டைப் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பப்ளிக் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதான் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ.